வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சௌ வச்சு ஒரு கூட்டு தான் பண்ண போறோம். இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நல்ல சுட சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு கைப்பிடி, அதாவது ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு கரண்டி வந்து காராமணி, ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு இப்போ அதை வேக வைக்க போறோம். நம்ம காராமணி பாசிப்பருப்பு, ஊற வச்ச காராமணி பாசிப்பருப்பையும் சேர்த்துட்டு பெங்களூர் கத்திரிக்காவையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காய பொடியும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஊற வச்ச பருப்பு சேர்த்துக்கலாம், காராமணி, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு. கட் பண்ணி வச்சிருக்கிற பெங்களூர் கத்திரிக்காய், அதாவது சௌ, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, தேவையான தண்ணியை விட்டு வேக வச்சு எடுத்துப்போம். நல்லா ப்ரெஷர் அடங்கிடுத்து, நல்லா வந்து இப்போ நல்லா வெந்திருக்கு. இதில் நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்க்க போகிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் நல்ல ஒரு ஸ்பூனுக்கு சேர்க்குறேன். ஏன்னா நம்ம வந்து தேங்காய் மிளகு காரமும் போட போகிறோம். ஸோ தேங்காய் மிளகு சீரகம் அரைச்சி விட போகிறோம். இது கொதிக்கட்டும். சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதி வரணும். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைக்கிறதுக்கு என்ன வேணும்னு பார்த்துடலாம். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு தேங்காய், அதுக்கப்புறம் ஏற்கனவே சாம்பார் பொடி போட்டிருக்கோம். மிளகு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் மிளகு சீரகம் அரைச்சாச்சு. இப்போ இதில் அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ கூட்டுக்கு தேவையான உப்பை சேர்த்துடலாம். இந்த பக்கம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வந்து தாளிக்க வேண்டியது இந்த பக்கம் நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெங்காயம் வந்து லேசாக சிவக்கணும், அப்போதான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு கலர் மாறி இருக்கணும். ஆஃப் பண்ணிடுறேன். இது அப்படியே கூட்டில் சேர்த்துருவோம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய சௌ கூட்டு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்ல ரசம்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா ரசம் சாதம் கலந்துட்டு இதை தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சௌ கூட்டு, அதாவது பெங்களூர் கத்திரிக்காய் கூட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.